வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷன் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமானது. ரீசனிங்கில் ஆல் டாபிக்ஸுமே இப்போ நம்ம இந்த ஒரே வீடியோவிலே நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களால் ரீசனிங்கில் இப்போ 10 மார்க்கு ரீசனிங் கேட்குறாங்க, 10க்கு 10 எடுக்க முடியும். அந்த அளவுக்கு எல்லா டாப்பிக்கில் உள்ள ஈஸியான கொஸ்டின் என்ன, பேசிக்கான கான்செப்ட், இதை ஒன்று தெரிஞ்சால் போதும். ஆன் த ஸ்பாட்ல என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எல்லா ட்ரிக்ஸையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் தெளிவா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த 1 மணி நேரம் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா டாபிக்குமே 1 மணி நேரத்தில் நான் முடிக்க நான் ட்ரை பண்றேன். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த 1 மணி நேரத்தை நீங்க இந்த ரீசனிங் டாபிக் ஸ்பெண்ட் பண்ணீங்க, முழுசா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ரீசனிங்ல என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால ஈஸியா அடிக்க முடியும். ஓகே, ஒன்று வேணா பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் டாபிக் இருக்கும் ரீசனிங்ல, இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில என்ன கேட்டிருந்தாங்களோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன்று நம்ம பார்க்க போறோம். இல்ல முதல் விஷயம், இந்த டாபிக்ல இருந்து யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதாவது குரூப் 2க்கு தான் மெயின்ஸுக்கு தனியா ரீசனிங் டாபிக்னு இருக்கு, அதுல நிறைய கலந்துருக்கும், அந்த சிலபஸே தனியா இருக்கும். பட் இங்க குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த சிலபஸ்ல என்னன்னா மேக்ஸ் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில என்ன கேள்வி கேட்டிருந்தாங்களோ அந்த மாடல் தான், அதுல வேற எதுவும் எக்ஸ்ட்ராலாம் மாற்றம் பண்ணல. ஒவ்வொரு டைம் இப்போ ஒரு சில இடத்துல புதிர்கள் சம்பந்தமா கேள்வி கேட்டாங்கன்னா இன்னொரு இடத்துல ஏதாவது வட்ட விளக்கப்படமோ ரத்த உறவுகளோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி கேட்பாங்க. இந்த சேஞ்ச்மே நடக்குமே தவிர ரொம்ப புது கான்செப்ட் இது வரைக்கும் போகலை. ஏன்னா நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ் வச்சிருந்தாலுமே கூட அதுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செக் பண்ணாலுமே கூட உங்களுக்கு இந்த மாற்றம் தான் இருக்குமே தவிர புதுசா ஒரு டாபிக் இப்போ படகுகள் சம்பந்தமா இது வரைக்கும் கேள்வியே இல்லை. ஆனா நம்ம குரூப் 2 மெயின்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும், நிறைய சேஞ்சஸ்ங்கிறது இருக்கும். ஓகே, அதனால இந்த டாபிக்ல நீங்க எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வீடியோவை முழுசா நீங்க பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, பகடை சம்பந்தமா. இப்போ 3 அப்படிங்கிற எண்ணுக்கு எதிர்த்தளத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எதிர்த்தளத்தில் உள்ள எண் என்ன, எதிர்பார்க்க வரக்கூடிய எண் என்ன, இந்த மாதிரி கான்செப்ட்ல கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக ஒரு 3 டைப் இருக்கும். இப்போ முதல் என்ன அப்படின்னா, அவங்க கேட்டிருக்க நம்பர், அவங்க கொடுத்துருக்க அந்த டயஸோட பொசிஷன்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த நம்பரை வச்சு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அதை தவிர்த்து மீதி என்ன நம்பர் இருக்கு, இப்போ 2 5ங்கிற நம்பர் இருக்கா, அதே போல 2 5 அப்படின்னு நம்பர் அடுத்த டைஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி சேமா இருந்ததுன்னா போதும், 3ஓட எதிர்பக்கம் அந்த மிச்சம் இருக்க அந்த 4 தான். அவ்வளோதான், இதுதான் இதுக்கான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? என்ன கண்டிஷன்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அதே இது அடுத்த கொஸ்டினை பாருங்க. படத்தில் பகடையில் 4 நிலைகள் உள்ளன, முகையன் 3இன் எதிர்பக்கம் உள்ள முகையன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் 3ஓட எதிர்பக்கம் தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்க அந்த 3ங்கிறது அடுத்தடுத்த டைஸ்னே இருக்கு. ஓகே, அப்போ 2 3 டைஸ்ல இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன கண்டிஷனுங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பருக்கு, இப்போ 3ங்கிற நம்பருக்கு பக்கத்துல எந்த நம்பர் தெரியுதோ அது கண்டிப்பா எதிர்பக்கமா வராது. இந்த பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஒரு சில இடங்கள்ல கொஸ்டின்ல ஆன்சர் மாறிச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு ஓகே, இப்போ ஒருவேளை இங்க பாத்தீங்க அப்படின்னா 3ங்கிற நம்பருக்கு பக்கத்துல என்ன இருக்கு, 2ன்னு இருக்கா, அப்ப 2 எதிர்பக்கம் வராது. இதுல ஒருவேளை ஆப்ஷன்ல தவறுதலா 2 தான் ஆன்சர் சொல்லியிருந்தாங்கன்னா அதை மிஸ் பண்ணி அதை நீங்க மிஸ்டேக்னு எடுத்துருங்க, சரியான ஆன்சர் நோட் பண்ணிருங்க. இப்போ நல்லா கவனிங்க. நீங்க இதை 3ங்கிற நம்பர் தானே கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு பகடைக்கு 6 பக்கம் இருக்குமா. இப்போ 3ங்கிற நம்பரை தவிர்த்து மீதி நம்பரை நோட் பண்ணுங்க. இதுலையும் டைம் சேவ் பண்ற மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அப்படி அதையும் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்கையும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ 3ங்கிற நம்பருக்கு எந்தெந்த நம்பர்லாம் பக்கத்துல தெரியுதோ அதெல்லாம் அடிச்சிருங்க. இப்போ 6ங்கிற நம்பர் தெரியுதா, ஸோ 6 கேன்சல் பண்ணிடுறேன். 5ங்கிற நம்பர் தெரியுதா, 5ஐயும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதே போல இங்க 2 தெரியுதா, ஸோ 2ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். 6 அகைன் தெரியுது, அதையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதே போல இங்க 3ல 4 5 தெரியுதா, ஸோ 4 5 இதையுமே கேன்சல் பண்ணிட்டேன். இங்க 3ங்கிறதே இல்லை. இப்போ இங்க நீங்க அடிச்சு கொடுக்கறத பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் மிச்சம் நிற்கும். அப்போ 3ஓட எதிர்பக்கம் அந்த 1, இதுதான் அதுக்கான ஆன்சர். வேலை முடிச்சுங்களா? இந்த மாதிரி தான் நீங்க செக் பண்ணணும். இப்போ இந்த ட்ரிக்கை நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே இனி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி 1 2 எழுதி அதை அடிச்சு கொடுத்து செக் பண்ண அவசியமே இல்லை.
இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா 3ங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் தானே கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷனில் 1 இருக்குது, ஆனால் அந்த 3ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் 1ங்கிறதே இல்லை. ஓகேவா, இதை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ 3ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் என்ன தெரியுது, 6ங்கிறது இருக்கா, 6 ஆப்ஷனில் இருக்கா, இல்லை. 5ங்கிற நம்பர் பக்கத்தில் இருக்குல்ல, அப்போ 5 கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா, அதே போல் 3ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் 6 இல்லை, 2 இருக்குது தானே, 2ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. அதே போல் 3ங்கிற நம்பருக்கு 4 இருக்குது. ஆப்ஷனில் கொடுத்துருக்க எந்த அந்த 4 நம்பர் இருக்கோ 4ல் எந்த 3 நம்பர் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அது தெரியிற நம்பர் கேன்சல் பண்ணுங்கள். இதுதான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அதை விட இதுவும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது தானே. ஸோ ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து இந்த டைஸ் கான்செப்டில் இந்த 1 மெயினாக உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எது எது எதிர்பக்கமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 அந்த 1 விட்ட நம்பர் 3ன்னு இருக்கா, இது 1 3 எதிர்பக்கமாக இருக்கும். ஓகேவா, அதே போல் 6ங்கிற நம்பருக்கு இந்த சைடு 1 விட்ட நம்பர் இருக்கு 5, 6 5 1க்கு 1 எதிர்பக்கமாக இருக்கும். அதே போல் நடுவில் இப்போ 2ங்கிற நம்பர் அதுக்கு இந்த சைடு 1 விட்ட ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இந்த 2ங்கிற நம்பருக்கு எதிர்பக்கம் 4 அமையும். இந்த 3 ஜோடி தான் எதிர்பக்கமாக அமையும். கேள்வி என்னன்னு பாருங்க. கீழ்கான வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது. கீழே கொடுக்கப்பட்ட இணைகளில் எது எதிர்பக்கங்களில் அமையாத இணை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த எதிர்பக்கங்கள் அமையாத இணை அப்படின்னா எது எதெல்லாம் எதிர்பக்கமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஷனை கவனிங்க. அமையாதானே கேட்குறாங்க. 1 3 இங்கே எதிர்பக்க ஜோடியில் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அவங்க கேட்டதுக்கு இது ஆன்சர் கிடையாது. 6 5 அதுவும் இருக்குது, 2 4 அதுவும் இருக்குது. அப்போ 1 4 தான் இல்லை. இதுதான் எதிர்பக்கங்களில் அமையாத இணை. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த கான்செப்ட், இந்த 3 கான்செப்ட் தான் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ். இந்த கான்செப்டுக்கு நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் நல்லா தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் உங்களால் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த நம்பர் சீரீஸ் ஆர் லெட்டர் சீரீஸில் இந்த ஒரு பேட்டர்னை நீங்கள் கொஸ்டினில் ரஃப் சைடு எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னாவே ரீசனிங்கில் 2லேருந்து 3 கொஸ்டின் இந்த ட்ரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஏன் இந்த ஆர்டரில் எழுதணும்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எம் வரைக்கும் இதை எழுதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் எம்மில் இருந்து இந்த சைடு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். என்னன்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆர்டரில் அப்படியே இஜெட் வரைக்கும் நீங்கள் எழுதிருங்க. இதனால் உங்களுக்கு வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று ஏபிசிடி அதோட லெட்டர் பொசிஷன் நீங்கள் எழுதிருவீங்க. 13க்கு அப்புறம் 14ங்கிறத இங்கே கண்டினியூ பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பெனிஃபிட் முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ ஏ அப்படிங்கிற நம்பருக்கு ஆப்போசிட் ஆனது இஜெட்ங்கிற நம்பர் லெட்டர், பிங்கிற லெட்டருக்கு ஆப்போசிட் வந்து ஒய், சிக்கு எக்ஸ். இந்த காம்பினேஷன்லுமே கொஸ்டின் இருக்கும். அப்போ அழகா அவங்க கொடுத்துருக்கிறத இந்த காம்பினேஷனுமே நீங்கள் தெரிஞ்சிருவீங்க. இப்போ இதில் நீங்கள் ஃபார்வேர்ட்லையும் மேலே நோட் பண்ணியிருப்பீங்க, ரிவர்ஸ்லையும். இப்போ இங்கே இஜெட்லேருந்து 1ன்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரிவர்ஸில் எழுதுகிற பொசிஷன். இதை மட்டும் தெளிவாக நீங்கள் எழுதி வைங்க. அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இப்போ 1 by 1 பாருங்கள். இந்த கொஸ்டினை கவனிச்சிங்க அப்படின்னா 1 இஜெட் ஏ. இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறது நம்மளுக்கு புரியுதா? இஜெட்டும் ஏவும் வந்து ஆப்போசிட்லையும் ஃபார்வர்ட்லையும் 1வது பொசிஷன் தானே. அதே போல் 3 ஒய்பி இது நோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சாரி, இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். அடுத்தது 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார் பிங்கிற 2வது லெட்டர் தானே, அப்போ இந்த கண்டிஷன் வரல. ஓகேவா, ஸோ அதை புரிஞ்சுக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்பர் தனியாக லெட்டர் தனியாக நம்ம யோசிக்கணும். ஓகேவா, அடுத்தது 3வது என்ன 6XC இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பரை தனியாக நோட் பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா 1ங்கிற நம்பருக்கு அடுத்து எத்தனை இன்க்ரீஸ் ஆகுது? 2 இன்க்ரீஸ் ஆகுதா? 3ன்னு வருதா? அடுத்து 3க்கு அப்புறம் இங்கே 6 கிடைக்குன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 6க்கு அப்புறம் என்ன இருக்கு? 10ன்னு இருக்கா? அப்போ 6க்கு அப்புறம் 10 இருந்தா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக 10க்கு அப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்? +5. அப்போ 15ன்னு வரணுமா? ஆப்ஷனில் பாருங்க 15ங்கிறது இருக்கும். ஓகேவா, இந்த 2 இருக்கு. அடுத்தது இப்போ இதில் நடுவில் இருக்கிறத பாருங்க இஜெட் ஒய் எக்ஸ் அடுத்து டபிள்யூ பாருங்க, அப்படியே ரிவர்ஸில் வரும். இஜெட் ஒய் அதுக்கு முதல் லெட்டர், அதுக்கு முதல் லெட்டர், அதுக்கு முதல் லெட்டர். அப்போ இதுக்கு முதல் லெட்டர் என்ன?
விங்கிறதானே இருக்கணும். ஸோ அப்போ விங்கிறது இருக்குது. ரெண்டே ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். அவ்வளோதான். இதை நீங்கள் அழகாக இந்த ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சதே போதும், ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த லெட்டர் சீரீஸ்லையுமே இங்கே 2 டேஷ் வந்திருக்கு. அப்போது இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒன்று, நீங்கள் வரிசைக்கு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஐடியா கிடைக்காது. அதே இதுலையே ஒன்று விட்ட ஒரு நம்பர், இதாவது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பி ஒரு லெட்டர் விட்டுனா ஆறுன்னு இருக்கு. அப்போ இங்கே கியூங்கிற லெட்டர் விட்டுட்டாங்களா? அடுத்து ஆறுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு தான் எஸ். இப்போ எஸ்ங்கிறது இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், இங்கே எஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அது கிடையாது. ஓகே, அடுத்து டீக்கு அப்புறம் TUV. ஓகே, வி வந்திருக்கா? நெக்ஸ்ட் விக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு இங்க வரணும். ஓகே, விக்கு அப்புறம் என்ன? UV. Wக்கு அப்புறம் X அப்படிங்கிற வரணும். ஆப்ஷனை கவனிங்க. இந்த ஒன்னே ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ன்னு ஆரம்பிக்குது. இது அதுக்கான சரியான ஆன்சர் சார். அப்போ இங்கே இன்னொரு ஒரு டேஷ், இது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு சார், இன்னொரு இதையும் செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா U அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. யூக்கு ஒரு லெட்டர் விட்டு எஸ்ங்கிறத முன்னாடி இது, அதாவது நீங்கள் இந்த சைடு இருந்து வந்தீங்க அப்படின்னா ஓக்கு அப்புறம் பி அப்படிங்கிறத விட்டுட்டு Q நோட் பண்ணியிருக்காங்க. Qக்கு அப்புறம் ஆறுங்கிற லெட்டரை விட்டுட்டு எஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து எஸ்க்கு அப்புறம் எஸ், டீங்கிற லெட்டருக்கு அடுத்து யூ நோட் பண்ணியிருக்காங்க. இப்படிதான். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இப்போ பி அப்படிங்கிற ஓடு இருக்கு அப்படின்னா ஒரு லெட்டர் விட்டுட்டு அதுக்கு முந்தின லெட்டர் என்ன வரும்? MNO அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போ MNO இதுதான் கரெக்டானது. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இங்கே இடத்துல எம்பு தானே வரணும். இதுதான் நம்ம சூஸ் பண்ண கரெக்டான ஆன்சர். ஈஸியாக புரியுங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரிக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 2 டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று விட்ட ஒரு நம்பர் யோசித்து பாருங்க. எதா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கண்டிஷன் கரெக்டாக ஆர்டராக வருதா அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. இதுவும் நம்பர் சீரீஸ் தான். அவங்க எந்த லெட்டர்லேருந்து எந்த லெட்டர் வந்தது, அதுக்கப்புறம் அது ஆன்சர் என்ன, கொஸ்டின் மார்க்கில் கொடுத்துருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ GJP அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு லெட்டரோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இப்போ ஜின்னு இருக்கா? ஜி அப்படிங்கிறது 7. ஓகே, அப்போ 7 நான் நோட் பண்ணுறேன். அடுத்து ஜே அப்படிங்கிறது என்ன? 10. ஃபார்வேர்டில் தான் நோட் பண்ணுறேன், 10. அடுத்தது பி அப்படிங்கிற பொசிஷன் என்ன? 16. ஓகே, பிங்கிற லெட்டர் பொசிஷன் 16. இப்போ பாருங்களேன், இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 17 கிடைக்குது. அதில் ஒன்றை நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா 16. அதைத்தான் இங்கே பொசிஷன் கொடுத்துருக்காங்க பி அப்படிங்கிறது. அதே ஃபார்மெட்டில் இங்கே இருக்கான்னு பாருங்க. இப்போ பி அப்படிங்கிறது 2வது பொசிஷன், கே அப்படின்னா 11வது பொசிஷன். கே வந்து 11வது பொசிஷன். ஏன்னா நீங்கள் இந்த ஒன்றை நீங்கள் நோட் பண்ணியாச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக அதோட பொசிஷன் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெட்டர் என்ன, அதோட பொசிஷன் என்ன, ஃபார்வேர்டில் என்ன வரும், ரிவர்ஸில் என்ன வரும் அப்படிங்கிறத ஒன்று வேணால் நீங்கள் நோட் பண்ணிடலாம். இப்போது 2 + 11 இதை கூட்டினோம்னா 13 கிடைக்கும். இதுலேருந்து ஒன்று கழிச்சோம் அப்படின்னா 12. அந்த 12ங்கிற லெட்டருக்கு தான் எல் அப்படிங்கிறது இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்ம இப்போ நோட் பண்ண அந்த மெத்தட் கரெக்டு. ஃபஸ்ட்டு 2ஓட பொசிஷன் நம்ம ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதோட கூடுதலில் இருந்து ஒன்றை நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதான் இங்கே வரும். அப்போ எஃப்ங்கிறது 6வது பொசிஷன், என் அப்படிங்கிறது 14வது பொசிஷன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 20. 20 ஒன்று போனுச்சுன்னா 19. ஓகேவா? அப்போ 19ங்கிறது எந்த லெட்டர்? எஸ் அப்படிங்கிற லெட்டர். அப்போது எஸ் தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் நோட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின், ஈஸியானது தான். ஓகேங்களா? C+Y 1, அடுத்தது D+X. நீங்கள் இதில் இருந்தே ஆர்டராக நீங்கள் வரலாம். இங்கே என்ன வரும்? CD, அடுத்தது E, Fக்கு அப்புறம் G அப்படிங்கிற வரும். ஸோ இந்த இதில் ஏதாவது இந்த 3ல் ஏதாவது ஒன்றா இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். ஓகேவா? ஸோ இது ஹோம்ஒர்க் சம் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஆக்சுவலாக இப்போ ரீசனிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா மெத்தட் வந்து ஈஸி தான். நம்ம கொஸ்டினை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பட் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இங்கே 2024 Group 4ல் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே ஏங்கிற லெட்டர் இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து ஏக்கு பக்கத்தில் ZY இப்படிலாம் வந்திருக்கு. ஓகேவா? என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம எழுதணும்.
இதை எழுதிட்டு தான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏக்கு பக்கம் இஜெட்டு, பிக்கு பக்கத்தில் ஒய் இப்போலாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக ஏ அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பித்து வரிசைக்கு எழுதுருங்க, கொஞ்சம் கேப் விட்டு சி நோட் பண்ணிடுங்க. அடுத்து டி. இப்போ இப்படி எழுத நம்மளுக்கு ஈஸி தானே. ABCDE FG H அடுத்து IJKLMNOP QRSTUVWXYZ. ஓகே, இந்த மாதிரி நான் எழுதிட்டேனா. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சைடு இஜெட் இருக்கு அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏ. இப்போ நீங்கள் மேலே இங்கே கவனிச்சிங்க போதும், ஏ வந்து இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைடு நீங்கள் AB, இதுக்கு மேலே இங்கே CDE EFGHIJKLMNOPQRSTUVWXYZ. அப்போ அவங்க கேட்டிருக்க மாதிரியே வந்துருச்சா. இந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டு. நீங்கள் ஒரே நேரத்தில் AX BY அப்படின்னு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன, எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்துக்கு இடதுபுறம், அப்போ வவல்ஸ் லெட்டர் இருக்குல்ல, ஸோ வவல்ஸ் AEIOU இந்த லெட்டர், இந்த ஆங்கில உயிரெழுத்துக்கு இடதுபுறம் என்ன, இடதுபுறம் அருகில் உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏங்கிற லெட்டருக்கு இடதுபுறம் தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த இதில் வந்துட்டு இது இல்லை, இடதுபுறம் எதுவுமே இல்லை. இப்போ இதை யோசிக்க வேணாம். அடுத்ததில் ஃபஸ்ட்டு AEIOU எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ நோட் பண்ண AEIOU. அதே போல் ரிவர்ஸ்லையும் நோட் பண்ணுங்க. இப்போ ஏங்கிறது இங்கே நோட் பண்ணுறேன், AEIOU. ஓகேவா, இதுதான். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, இடதுபுறம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இப்போ நல்லா கவனிங்க, ஏங்கிற உயிரெழுத்துக்கு இடதுபுறம் உயிரெழுத்து அல்லாத எழுத்து இஜெட்டுங்கிறதே ஒவ்வெழுத்து கிடையாது. அப்போ அதில் இது ஒரு செட்டு. ஓகேவா. அதே போல் இங்கே ஏக்கு இந்த சைடு ஈன்னு இருக்கா, இது 2. அதே போல் இங்கே இருக்குது, இது 3. இங்கேயும் இது 4 5 6 7. ஏன்னா இங்கே ஐங்கிறதுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு எஸ் தான் இருக்கும். ஓகேவா, மறந்துடக்கூடாது. அப்போது 5. அடுத்தது 6 7 லெட்டர் இருக்குது. ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்கள் இதை நீங்கள் யோசிங்க அப்படின்னா இடதுபுறம் இல்லை. ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் அந்த இடத்துல யோசிக்க முடியாது. கரெக்டாக லெஃப்ட் சைடுன்னு பார்க்கும்போது 4 இருக்குது. ஆனால் இந்த ஃபார்வர்ட்லேருந்து செக் பண்ணும்போது 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ மொத்தத்துக்கு 7 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். மறந்துடக்கூடாது. அவங்க சொல்லியிருக்க கண்டிஷனையும் கரெக்டாக எழுதுறணும். நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்க அந்த கொஸ்டினையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நோட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இதுதான் நம்ம கொஸ்டின் வந்து என்னதான் பண்ணணும்னு தெரியுது. பட் அது நம்ம அதை ஒவ்வொன்றா எழுதி நோட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டினை இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா தான் அங்கே கொஞ்சம் டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதே பேட்டர்னில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது லெட்டர், சிம்பல், நம்பர் இதெல்லாம் கலந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கேள்வி வைக்காங்கிறத நல்லா கவனிக்கணும். சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்க. அப்போ இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணுற, இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதாவது தமிழ் கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் அந்த மிஸ்டேக் இல்லை. என்னென்னா ஒன்லி லெட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்லி லெட்டர் அப்படிங்கிறம்போது நீங்கள் லெட்டரை தவிர்த்து மீதியெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. இந்த சிம்பல், நம்பர் இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்குறதுக்கு சி மற்றும் 5 அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. சிங்கிறது என்ன, இங்கே இருக்குது. 5ங்கிறத நம்ம அடிச்சிருக்கோம். ஆனால் இந்த தவிர்த்து மீதியை வந்து மீதி நம்பர் சிம்பிளாக நீங்கள் அடிச்சிருங்க. ஓகேவா. எது இந்த ஆரம்பமாருக்கு 3 அடி ஆயிரும். மீதியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது இருக்குது 2க்கு நடுவில் இருக்க தானே கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இங்கே டிங்கிறது இருக்குது, இந்த சைடு எஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இங்கே இஜெட் இருக்குது, இங்கே கே இருக்குது. அடுத்து இங்கே ஒய் இருக்குது, இங்கே எம் இருக்குது. இது தவிர்த்து நடுவில் இருக்கிறது பிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் சி பிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ கரெக்டாக அதை நோட் பண்ணணும். ஈஸியானதான், பட் அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் கரெக்டாக நோட் பண்ணணும். இங்கே சொல்லியிருக்க அந்த தமிழில் மிஸ்டேக்கு, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் இதே போல தான் இதுவும் நம்பர்லையும் கொடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு ஒரு சீரீஸ் நம்பர்லேயே அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு கண்டிஷனில் கொடுத்துட்டு ஒன்று விட்ட எண்களின் வித்தியாசம் 2ஆக இருக்கும் ஜோடிகள் எத்தனை. அப்போ ஒன்று விட்ட ஒன்று எண், இப்போ ஒரு எண்ணு பார்க்குறோம், அடுத்து இன்னொரு விட்ட எண்ணு இன்னொன்று பார்க்குறோம். இந்த 2 நம்பரோட வித்தியாசம் என்ன இருக்கணும்? 2ன்னு இருக்கணும். இதுதான் அவங்க கீழே கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, அது எது வேணா ஈவன் நம்பராக இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். இப்போ 6ன்னு எடுத்துட்டோமா, 6க்கு அடுத்து 1 தான் நம்ம கவனிக்கணும். வித்தியாசம் 2 வருமா? வராது. ஆனால் அதே இது இங்கே 4 ஒரு விட்ட நம்பர் 2ன்னு கவனிச்சிங்கன்னா வித்தியாசம் 2 வருது. அப்போ இந்த ஒரு ஜோடி வருதா? இந்த ஒரு ஜோடி. அடுத்தது நல்லா கவனிச்சுக்கணும், நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இதுக்கடையில் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வித்தியாசம் 2ன்னு கிடச்சிச்சு. இதை தவிர்த்து மீதி மற்றது 1 வேணா நம்ம செக் பண்ணோம். நான் செக் பண்ணுறத சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ் 1 3 இதுக்கான வித்தியாசம் 2 வருதுல, அப்போ இது 2வது ஜோடி. இதுக்கு அடுத்தது வேறு எதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணோம் அப்படின்னா மற்றதில் அவ்வளோக்கா இல்லை. 3 6 இங்கே 2 1 கிடையாது, எதுவுமே இல்லை. ஓகே, ஒன்று விட்ட இன்னொரு எண் வித்தியாசம் 2 வரல. அப்போ 2 ஜோடி மட்டும்தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இது நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்பர் சீரீஸ். ஸோ நம்பர் சீரீஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூவில் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் வேல்யூ அதே போல் கியூப் வேல்யூ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபை தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 49ன்னு இருக்கா, 121 இருக்குது, 169 இருக்குது, அதுக்கப்புறம் 361 இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இந்த நம்பரை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்கொயர் நம்பருங்கிற ஒரு ஐடியாவே நம்மளுக்கு தெரியணும்ல. ஓகே, 49ங்கிறது 7ஓட ஸ்கொயர் நம்பர், 121ங்கிறது 11ஓட ஸ்கொயர் நம்பர், 169ங்கிறது 13ஓட ஸ்கொயர் வேல்யூ. இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. 361ங்கிறது 19ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தானே அடுத்தே நம்ம யோசிக்கவே முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது ஐடியாவே தெரியாது. அதனால இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ எல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா 7 11 13. ஏன் இடையில உள்ள நம்பர்லாம் விட்டுட்டாங்க, இந்த நம்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 11 13 இது பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, இப்போ ப்ரைம் நம்பர் 2 3 5 இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும். ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7 அடுத்து 11 நெக்ஸ்ட்டு 13 அதுக்கு அடுத்தது 17 19 இதுக்கு அடுத்தது 23. இந்த மாதிரி நம்பர் தான் ப்ரைம் நம்பர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7 11 13 அடுத்து 17 விட்டுட்டு 19 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த நம்பர் விட்டுட்டாங்கன்னு தெரியுதுல. அப்போ கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்? 17ஓட ஸ்கொயர் நம்பர் வரணும். 17ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன? 289. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான நம்பர். ஸோ இதுதான் விஷயம். அப்போ ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் ப்ரைம் நம்பர் இதெல்லாம் தெளிவாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது அடுத்த கொஸ்டினை கவனிங்க. இப்போ இதுவும் லாஜிக்காக நீங்கள் யோசிக்கணும். என்னன்னா 100லேருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ 100ங்கிற நம்பர் இருக்குது, 10 ஒரே ஒரு டைம் தான் என்னால் கழிக்க முடியும். ஒரு டைம் நான் கழிச்சிட்டேனே, வேலை முடிஞ்சிச்சு. அப்போ ஒரே ஒரு டைம் தான். ஆப்ஷன் ஏதா அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நம்பர், அதாவது ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் ப்ரைம் நம்பர் இந்த கான்செப்ட் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம பேசிக்காக எடுத்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்க்குறது. இப்போ 1 2 6 24 120 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸு எப்படி வந்தது, 1ங்கிற நம்பருக்கு அடுத்து எப்படி வந்தது இதையும் நீங்கள் யோசிக்கணும். ஆர் டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்குங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் 1 வந்திருக்கு, இதை யோசிப்போம். இங்கே பார்த்தா டிஃப்ரென்ஸ் 4 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் 18 வந்திருக்கு. இந்த மாதிரி இது அதே இது நீங்கள் ஒன்று யோசிக்கணும். இப்போ 1ங்கிற நம்பரில் இருந்து 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, ஆனால் 2 கிடச்சிருக்கு. அடுத்து 2ல் இருந்து 3 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 6ன்னு கிடச்சிருக்கு. 6ல் இருந்து
இந்த 4 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 24 கிடச்சிருக்கு. 24 இருந்து 5 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 120 கிடச்சிருக்கு. அப்போ ஒன்று டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுனாலையோ அல்லது இந்த மாதிரி எப்படி ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் எப்படி வந்துச்சுன்ட்டு நம்ம மல்டிபிள் கண்டிஷனோ ஆர் இதுலேருந்து மல்டிபிளையும் அடிஷனையும் சேர்த்தே கூட கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கலந்ததான் நம்பர் சீரிஸு. இது சம்மந்தமாக நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ரீசனிங் டாப்பிக்கு இந்த மாதிரி நம்பர் சீரிஸுங்கிறதே தனியாக டாபிக் கொடுத்துருக்கு. அதையும் தெரியாதவங்க அதை பாருங்கள். ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கடுத்து என்ன ஆகும்? 120 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். 120 6ஆல் நீங்கள் முழுசாக மல்டிபிள் பண்ண கூட அவசியம் இல்லை. இப்போ இங்கே 0ன்னு வந்திருக்கு. அப்போது இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணாலும் லாஸ்ட்டில் 0 தானே வரும். ஆப்ஷன் கவனிங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் 0. 720 120 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 720. ஓகேவா? இப்போ அடுத்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 1 2 ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. 2 3 ஸ்டார், இது வந்து மல்டிபிள்னு அர்த்தம். ஸ்டார் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள்னு அர்த்தம். இப்போது நீங்கள் இதை தான் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆட் பண்ணால் என்ன வருது? 3ன்னு வருதா? ரைட். அடுத்து 2ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 6ன்னு கிடைக்குமா? ரைட். அடுத்து 3ஐயும் 4ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 7ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 3 4 4 + 7. ஓகேவா? அடுத்தது 4 5 என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். 4ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மல்டிபிள் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ மல்டிபிளுக்கு அப்புறம் என்ன வரணும்? ப்ளஸ் வரணும். எந்த ப்ளஸ் பண்ணணும்? இப்போ 1 2ன்னு இருக்குன்னா அடுத்து 2 3ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. 2 3னா அடுத்து 3 4 3 4னா 4 5 அடுத்து 4 5னா 5 6 5 6 கூட்டணும் அப்படின்னு அர்த்தம். 5 6 கூட்டினா 11. ஓகேவா? ஸோ 5 6 + 11 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியும் ஒரு பஸ்ஸில் மாதிரியே நம்பர் சீரீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள் 2 3 5 7 11 13 இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த நம்பரை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. 2 3 5 7 11 இதெல்லாம் ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ அப்போது 13 17 19 வந்திருக்கு. 19க்கு அடுத்து உள்ள ப்ரைம் நம்பர் என்ன? 23. ஓகே, ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 23 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அதே இது இந்த மாதிரி பஸ்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புங்கிற கொடுத்துருக்காங்க. அதில் வெளியில் நம்பர் கொடுத்து உள்ள நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா வெளியில் இருக்க நம்பர்லாம் என்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா நடுவில் இருக்க நம்பர் கிடைக்கும். அதே இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியே தான் அடுத்ததுல. இப்படி பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கோங்க. இது எடுக்கும்போது இந்த 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 12ன்னு கிடைக்குமா? அந்த 12 இங்கே இருக்க நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். 6ன்னு கிடைக்கும். அது நடுவில் வந்துருச்சு. ஓகேவா? அதே போல தான் இப்போ 9 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 18 18 ÷ 3 18 ÷ 3னா அடிச்சு கொடுத்தா 6 கிடைக்கும். ஓகே, அதே போல தான் 20 × 7 20 எல்லாம் 140 140 என்ன பண்ணணும்? 5ஆல் டிவைட் பண்ணணும். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 5 5 2 5 10. இப்போ 2ன்னு ஆரம்பிக்குதா? 28 தான் ஆன்சர். ஆப்ஷனில் பாருங்கள் 2ன்னு ஆரம்பிக்க எதுவுமே இல்லை. இப்போ மீதி என்ன 4 இருக்கும். 40 இருந்தால் 8 5 40. அப்போ 28ங்கிறது வருதா? அவ்வளோதான். இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்? இது நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நல்லா தெளிவாக நீங்கள் யோசிங்க. என்ன அப்படின்னா மேலே கொடுத்துருக்க அந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணுங்கள். 11 × 5 55. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க நம்பரை ஆட் பண்ணணும். 4 இதை ஆட் பண்ணோம்னா 59 கிடைக்குதா? லாஸ்ட் 59ன்ட்டு அதே போல் தான். இப்போ இதை 2 நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 40 52ன்னு வரும். 52 + 5 57. ஸோ இதான் இங்கே வந்திருக்கு. அதே போல் 2 மல்டிபிள் பண்ணோம்னா 16 × 3 48. 48ஓட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 56 கிடைக்கும்? 8 ஆட் பண்ணால் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி 8 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ கொஞ்சம் டிம்மாக இருக்கும், கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதே நம்பர் சீரீஸில் இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவும் நம்பர் சீரீஸ் மாதிரி தான். என்னென்னா இந்த 7லேருந்து எப்படி 13 வந்துச்சு, 13லேருந்து 29 எப்படி வந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 7லேருந்து எப்படி 13 வந்துச்சுன்னு பாருங்கள். 7 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கரெக்டாக நீங்கள் இதை நோட் பண்ணணும். நான் இங்கேயே நோட் பண்ணி காமிக்கிறேன். 7லேருந்து 2 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 14. அப்போ 14லேருந்து 1 நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ 13 கிடைக்குதா? இப்போ இந்த 13 எடுத்துக்கோங்க. 2 மல்டிபிள் பண்ணுறேன். என்ன வரும்? 26 வரும்.
ஓகேங்களா? 26 வரும். 26ஓட 3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 29 வரும். அதான் இங்கே ரெண்டாவது இருக்குது. ஓகே, அடுத்து 29ஐயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 58. அப்போது 58ல் நீங்கள் 53 தானே இருக்குது. அப்போது -5 இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 53ன்னு கிடைக்குது. அப்போது நம்ம காமனாக எல்லாத்தையும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். காமனாக 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா +1, அதாவது ஒற்றைப்படை 1 3 5 7 இதை தான் நம்ம வரணும். ஆனால் ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி வரணும். இப்போ அடுத்தது கவனிங்க, 53 × 2 நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் +7 நம்ம போடணும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். 53 × 2 106. 106 + 7 113. அதுதான் இங்கே இருக்கும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு இதே போல தான். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஈங்கிற பொசிஷன், அதாவது இப்போ நம்ம இது எப்படி வந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வைக்கணும்னு இல்லை. செக் பண்ணும்போது கரெக்டாக சீரீஸ் வருதுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அப்போ நம்ம அதே சீரீஸை அவங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். 5ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 மைனஸ் பண்ணணும். என்ன வரும், 9ன்னு வருமா? இதுதான் ஏங்கிற பொசிஷன். அவங்க ஈங்கிற தொடரில் ஈயோட மதிப்பு என்ன, இதுதான் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த 9ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஆனால் +3ன்னு போடணும். 18 3 21. இதுதான் பியோட வேல்யூ. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 21 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 42 -5. 42 -5னா 37. இது சியோட வேல்யூ. அடுத்து 37 × 2 + 7. 37 × 2 என்ன, 70 74. ஓகேவா? 74 + 7 81. இதுதான் டியோட வேல்யூ. இப்போ அதுக்கு அடுத்து கண்டுபிடிக்க நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 81 × 2 -9. 81 × 2 162. ஓகேங்களா? 162 -9 153. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக இதை இந்த கண்டிஷனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 2 ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட்லையும் கொஸ்டின் கொடுத்து கொஞ்சம் டைம் எடுக்கிற அளவுக்கு பார்ப்போம். ஏன்னா 2 ஒர்க்கில் இதையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கோடிங் டிகோடிங் இந்த கான்செப்ட். இப்போ இது எப்படி கேட்பாங்க, அவங்க ஒரு லெட்டர் கொடுத்து அதை வேற ஒரு கோடிங்கில் மாற்றிருப்பாங்க. ஓகே, அதை நம்ம டிகோட் பண்ணணும் என்ன அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க கேள்வி கேட்டிருக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ ஹம்பிள் அப்படிங்கிற பாருங்க, HUMBLE. அவங்க இதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஈங்கிற வந்திருக்கா, அதாவது லாஸ்ட்டில் இருக்கிறத இங்கே ஃபஸ்ட்டு எழுதிட்டாங்க, ஈன்னு எழுதிட்டாங்க. அடுத்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத இங்கே அடுத்த லெட்டராக எழுதியிருக்காங்க. இந்த ஆர்டர் அப்படியே மாறி மாறி வரும். இப்போ அடுத்து எல் அப்படிங்கிறது இந்த சைடு வரணும். இந்த சைடு இருக்க யூ அடுத்த 4வது லெட்டராக போகணும். அடுத்து பி அப்படிங்கிறது அடுத்த லெட்டர் இதுக்கு அடுத்து வரணும். அதுக்கு முன்னாடி இருக்க எம் இங்கே வரணும். இதுதான் அவங்க கோடி மாற்றிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டை முன்னாடி தூக்கி போடணும், ஃபஸ்ட்டு அடுத்து போடணும். இந்த ஜோடியாக அடுத்தடுத்து கொண்டு வரணும். இதே கான்செப்ட்லேயே நம்ம என்ன பண்ணணும், எஜுகேஷன் இதையும் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட் ஒருத்தனி எண் வரணும். எண் இங்கே நான் போட்டேன். அதுக்கப்புறம் இ அப்படிங்கிற வரணும். நெக்ஸ்ட்டு ஓ அப்படிங்கிற வரணும். அடுத்து டி, நெக்ஸ்ட்டு ஐ, அடுத்து யூ. ஓகே, இதுலேயே நீங்கள் எங்கே இருக்குது, NEO. NEOக்கு அப்புறம் டி வரணும். அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். NEODIUTCA. இதுதான் நீங்கள் மாற்றி மாற்றி நோட் பண்ணாலும் ஆன்சர் நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி அதாவது 1 2 3ன்னு கொடுத்து இதை கார்டன் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நான் கீழே நோட் பண்ணுறேன், கார்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4 5 6ன்னு கொடுத்து கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, CAT. அதில் இருந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க, டாக் ஈட் எக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம தனியாக கோடிங் வேறு என்ன வரும் அப்படிங்கிற யோசிக்க வேணாம். இவங்க என்னென்ன லெட்டருக்கு என்னென்ன நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதவே அப்ளை பண்ணணும். இப்போ ஜிங்கிறதுனா 1, ஓனா 2, டினா 3, இந்த மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் டி அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, டினா என்ன 3 தானே, 3 நோட் பண்ணிடுறேன். ஓ அப்படிங்கிறது என்ன 2 தானே, ஸோ 2 நோட் பண்ணுறேன். ஜி அப்படின்னா 1, ஓகேவா. இப்போ 3 2 1. அடுத்தது இ அப்படிங்கிற லெட்டர் இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புதுசாக இ அப்படிங்கிறதுக்கு 8 நம்ம போட்டுக்கலாம். சாரி 7 அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணிக்கலாம். 6ஓட முடிஞ்சிருக்குல்ல, 7 நோட் பண்ணிக்கலாம். அப்போ இ அப்படிங்கிறது 7, ஓகேவா. ஏ அப்படிங்கிறது என்ன 6, சாரி ஏ அப்படிங்கிறது 5, டி அப்படிங்கிறது 6. இப்போ மறுபடியும் என்ன ஆகணும், ஈங்கிறதுக்கு நம்ம 7 தான் வச்சுருக்கோம். அப்போ 321 756 7ன்னு ஆரம்பிச்சிருக்கணும். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. அவங்க கொடுத்துருக்கதே கரெக்டாக அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி, அதாவது நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தோம் பாருங்க, அல்ஜிப்ரா அந்த சாரி ஏபிசிடி அதோட நம்பர் ஆர்டரில் நோட் பண்ணியிருப்போம், ரிவர்ஸில் நோட் பண்ணியிருப்போம்ல, அதான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏசிஇஜின்னு இருக்குது. ஏங்கிற 1வது லெட்டர், சிங்கிற 3வது லெட்டர், இ அப்படிங்கிறது 5வது லெட்டர், ஜி அப்படிங்கிறது 7வது லெட்டர். G7 மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போது 7வது லெட்டர். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு 16 வருதான்னு பாருங்கள். 3 + 7 10, 10 + 6 16. இப்போ வருதா. அதே போல தான் அவங்க DFGH யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ HIKM, ஹச் அப்படிங்கிறது என்ன, GHA, ஜிக்கு அப்புறம் தான் ஹச்னு வரும் 8. ஐ அப்படிங்கிறது HI 9, கே அப்படிங்கிறது 11, ஓகே IJKL, ஓகேவா. அடுத்து எம் பார்த்தீங்கன்னா 13வது லெட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். யூனிட் டிஜிட், அதாவது 8 + 9 17, 17 + 1 18, 18 + 3 21, 21க்கு 1ன்னு முடியணுமா, ஆப்ஷனை கவனிங்க, பி மட்டும்தான் 1ன்னு முடியுது. ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, குரூப் 4 2022 கேட்டிருக்காங்க. இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க ஒரு இங்கிலீஷ் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அதுக்குன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இங்கிலீஷ் லெட்டர் இப்போ RMENBUன்னு இருக்குது. இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸை ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணால் மீனிங்ஃபுல்லான லெட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து கேம் தானே, ஓகே. பசல் ரீசனிங் அப்படின்னாவே ஒரு பசல் கேம் மாதிரி தான். அவங்க என்ன மாதிரி ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். ஓகே, இப்போ இந்த லெட்டர்லாம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான அந்த மீனிங்ஃபுல்லான வேறு. இப்போ இதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நம்பர் அப்படிங்கிறத கேட்காம அதுக்குரிய கோடிங் லெட்டர் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதைத்தான். இப்போ என் அப்படிங்கிறது என்ன 4, யூ அப்படிங்கிறது என்ன 6. அப்போ 4 6 தான் ஸ்டார்ட் ஆகணும், ஓகே. அடுத்து எம் அப்படிங்கிறது 2, பி அப்படிங்கிறது 5, நெக்ஸ்ட்டு இ அப்படிங்கிறது இப்போ இதிலே 4 6 2 5 எங்கே இருக்குது, 4 6 2 5 ஆப்ஷன் பியில் இருக்குது. 4 6 2 5 3 1 ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆப்பிள் அப்படிங்கிறத இங்கிலீஷ் லெட்டர் கவனிங்க. ஆப்பிள் அப்படிங்கிறத 60 நோட் பண்ணுறாங்க. கோயா அப்படிங்கிறத 90 நோட் பண்ணுறாங்க, ஓகேவா. கோவா அப்படிங்கிறத. அடுத்தது மேங்கோ அப்படிங்கிறத 60 நோட் பண்ணுறாங்க. பொமக்ரனேட் அப்படிங்கிறத பொமக்ரனேட் இதை என்ன ரேட்டில் நோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஆல்பபெட் லெட்டர் தான். இப்போ ஏஇங்கிற 2 இருக்கா, 2 ஆல்பபெட் இருந்தால் 60, ஓகேவா. அப்போ ஒரு லெட்டர் என்ன 30 ரூபாயா. இப்போ அதே போல் இங்கேயும் ஏங்கிற ஏயு வேறு இருக்குது, ஓகேவா. அப்போது 3 ஆல்பபெட் லெட்டர் இருக்குது 90 ரூபா. நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை 2 தானே இருக்குது, ஏஓ 2 தான் இருக்குது, அதனால் மறுபடியும் 60 ரூபா தான். அதே போல் பொமக்ரனேட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓ இருக்குது, இ இருக்குது, அடுத்தது ஏ இருக்குது, இன்னொரு இ, மொத்தத்துக்கு 5 இருக்கா, 5 × 30 150. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த மாதிரி கோடிங்கில் கொடுப்பாங்க. என்னென்னா ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும், ஓகே, ரொட்டி அப்படிங்கிறத வெண்ணெய் என்றும், வெண்ணெய்ங்கிறத பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலனி என்றும், காலனி சைக்கிள் என்றும், சைக்கிள் கடிகாரம் என்றும், கடிகாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மாதிரி நம்மளா ஒரு கோடிங் வேறு நம்ம ஒன்று கேட்டோம்னா வேறு ஒன்று பதில் சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் வேறு வேறு பதில்களை நம்ம கோடிங் வச்சுக்க வேண்டியதான். பின்வரும் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது என்ன, நேரத்தை குறிக்கிறதுக்கு கை கடிகாரம் தான். அவசரத்தில் நம்ம கை கடிகாரம் நோட் பண்ணக்கூடாது. இப்போ கை கடிகாரத்தை என்னன்னு சொல்கிறாங்க, கை கடிகாரம் விமானம் என்றும். அப்போ கை கடிகாரத்தை என்ன சொல்லணும், விமானத்தில் தான் டைம் பார்க்கணும்.
ஓகே, இந்த கோடிங் படி ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து இங்கே நீங்கள் கவனிங்க, இந்த மாதிரி ஏபிசிடி ஏபிசிடி ஏபிசி ஏபிசிங்கிறதே மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே லெட்டர் ரிப்பீட் ஆகலாம், 2 லெட்டர் ரிப்பீட் ஆகலாம், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றில் ஒரு கோடிங் இருக்குது. இப்போ ஏபி ஒரு டேஷ் கொடுத்து பி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பி ஆரம்பிச்சுங்க. இப்போ நீங்கள் ஒன்றுக்குள்ள அடுத்தது நோட் பண்ணுங்கள், பிசி. அடுத்து இங்கே வந்து சீனு டேஷ் வந்து சீன் வந்துருக்கு. அதுக்கு அடுத்தது காமிச்சிங்கன்னா இப்போ இங்கே ஒரு டேஷ் வந்துருக்கு, ஏ பி, நெக்ஸ்ட்டு டேஷ், 2 டேஷ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏ பி டேஷ் பி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, இப்போ ஏக்கு அப்புறம் பி இருக்குது, பிக்கு அப்புறம் சி இருந்துட்டு மறுபடியும் ஏன்னு வந்திருக்கு. இப்போ அதே போல் தான் பி, அதுக்கு அடுத்தது சி, சிக்கு அப்புறம் ஏ பி, இந்த ஆர்டர் வந்திருக்கா? அப்போ ஒருத்தோன்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சி தான் வரணும். சி வந்த பின்னாடி தான் இப்போ சிக்கு அப்புறம் என்ன லெட்டர் டின்னு இருக்கும். அப்புறம் டி டி இல்லை, சிக்கு அப்புறம் என்ன வரணும்? ஏங்கிறது வரணும். டிங்கிற லெட்டர்லாம் இல்லை, ஏங்கிற வரணும். அப்போ ஏபி, ஏபிக்கு அப்புறம் ஓகே, பிக்கு அப்புறம் அகைன் சி அப்படிங்கிற வரணும். ஓகேவா? அகைன் சி அப்படிங்கிற வரணும். இப்போ லாஸ்ட்டில் இப்போ பிசி, சிக்கு அப்புறம் ஏங்கிற வரணும், ஏக்கு அப்புறம் பி வந்துருக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது? சின்னு இருக்கா. ரெண்டாவது இருக்கிறதுல என்ன வரணும்? ஏங்கிற வரணும். அடுத்தது மூணாவதுல சி, சியும் ஏவும் வரணும். ஓகே, லாஸ்ட்டில் சி வரணும். இதுதான் அதுக்கான ஆன்சர். சிஏசிஎஸ்சி ஆப்ஷன் சி. எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆர்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? ஏ பி சி ஏ. இதான் வந்து இந்த ஒரு செயின் தான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஒருவேளை பியில் ஆரம்பிச்சு, இப்போ ஏல ஆரம்பிச்சனால அடுத்து பி வந்திருக்கு. பி சி ஏ பி, இந்த மாதிரி தான். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மாடல்லாம் கேள்வி வைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ரீசனிங் கான்செப்டில் சிம்பிளிஃபிகேஷன். இதில் சிம்பிளிஃபிகேஷனில் நம்மளுக்கு முக்கியமானது ரூல் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல். இங்கேயே நம்ம போர்ட் மாஸ் ரூலை தான் அப்ளை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சிம்பிளை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 12 - 3 + 5 × 20ன்னு இருக்குது. இதில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ப்ளஸ்ஸுங்கிறதுக்கு பதிலாக மல்டிபிள்னு எடுத்துக்காங்க. அப்போ எங்கே ப்ளஸ் இருந்ததோ அதை மல்டிபிளாக நீங்கள் மாற்றிடணும். ஓகேவா? மல்டிபிளா. அடுத்தது மைனஸை வந்து டிவைடாக எழுதுங்க. அப்போ எங்கே மைனஸ் இருந்ததோ அதை டிவைடாக நீங்கள் மாற்றிடணும். நெக்ஸ்ட்டு மல்டிபிளாக ப்ளஸ்ஸாக எழுதுங்க. அப்போ மல்டிபிளுக்கு பதிலாக நீங்கள் ப்ளஸ்ன்னு நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, இதுலேயே வந்து மைனஸை வேறு ஏதாவது சிம்பிளில் குறிச்சிக்கோங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போர்ட் மாஸ் ரூலை அப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் தானே. ஃபஸ்ட்டு 4 3 3 4 3 12. ஓகேவா? அடுத்து × 5 + 20. இப்போ 4 5 என்ன வரும்? 20ன்னு வரும். 20 + 20 40. ஸோ 40 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? போர்ட் மாஸ்டர் இதே இதுதான். அவங்க லெட்டருங்கிறது யூஸ் பண்ணிவிட்டு கூட இந்த ஏபிசி ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிப்பல. இப்போ இவங்க வந்து ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த அட்டுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக மல்டிபிள்னு எடுத்துக்கோங்க, சிக்கு பதிலாக டிவைட்னு எடுத்துக்கோங்க, பர்சன்டேஜ் போல் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோ. அப்போ சேம் பேட்டர்ன் தானே. இதே போல் தான் அவங்க சொல்லியிருக்க சேஞ்சஸை பண்ணிவிட்டு போர்ட் மாஸ் ரூலை அப்ளை பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. 6 அப்போது 6க்கு அப்புறம் ஒரு டிவைட் கொடுத்துருக்காங்க. டிவைடில் பர்சன்டேஜ். அடுத்து 12 சி 3 அட்டு 8, அதுக்கப்புறம் ஒரு டாலர் சிம்பிள் 3 சேர்த்தா நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கொஸ்டினே நான் சொல்லிடுறேன், அதுவும் சரியாக கவனிக்காமல் இருப்பீங்க. அட்டுங்கிறதுக்கு பதிலாக மல்டிபிள், அடுத்து சி அப்படிங்கிற பதிலாக டிவைடு, பர்சன்டேஜுங்கிற பதிலாக ப்ளஸ்ஸு, டாலர் சிம்பிளுக்கு பதிலாக மைனஸு. ஸோ இதான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான். பாருங்கள், இப்போ ரீசெண்டாக எப்படிலாம் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி. இதே கான்செப்ட் தான், ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் இந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா சால்வ் பண்ணுற மாதிரி 2 டைம் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்துலேயும் இப்போ இதே சேம் இது தான். இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏலேருந்து ஹச் வரைக்கும் ஒரு லெட்டருக்கு நாங்கள் கொடுக்குற நம்பரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கொடுக்குற நம்பரை யூஸ் பண்ணி இந்த கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்போது
எஃப்னு இருக்குது. ஓகே, எஃப் டிவைடில் ரூட் பின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எஃப்னா என்ன? எஃப்ங்கிறது லாஸ்ட்லேருந்து 3ஆவது. அப்போது இங்கே 16 இருக்குது, மறந்துடக்கூடாது. 16க்கு அப்புறம் தான் அந்த 4. அப்போ லாஸ்ட்லேருந்து 3ஆவதுனா எஃப்னா 12 தானே. ஸோ அப்போ 12 டிவைடட் பை ரூட்டில் பியோட வேல்யூ 4. ஓகே, இங்கே பின்னு இருக்குது 2ஆவது, அதே போல் 4. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே தானே இருக்குது, போர்டு மாஸ் ரூல் தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது சால்வ் பண்ணோம்னா இங்கே 2ன்னு வரும், 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 6 கிடைக்கும். ஓகே, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. என்ன இருக்குது? ரூட் ஏன்னு இருக்குது. ரூட்டில் என்ன இருக்குது? 2 தானே. அப்போ ரூட் 2 இன்ட்டு ரூட் டி. ஸோ அப்போ ரூட் டி அப்படின்னா 4ஆவது பொசிஷன்ங்கிறது 8 தானே. 8 நோட் பண்ணிடலாம். ஓகே, ரூட் டிங்கிறது இங்கே ரூட் 8. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூட் 8ங்கிறதும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரில், ரூட் 2 இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரூட்டில் இருக்க 8 நான் 4 × 2ன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ 4ங்கிறது ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 2ன்னு வரும், 2 ரூட் 2ன்னு இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இந்த 2 தனியாக வச்சுருங்க. ரூட் 2 × ரூட் 2 2ன்னு வருமா? அப்போ 2 × 2 4ன்னு வரும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸோ நான் 6 கூட்டினா 10 தான் வரணும். 10ங்கிறது எந்த லெட்டரோட நம்பர்? நல்லா கவனிங்க. 10 அப்படிங்கிறது டியோட, இப்போ சாரி 1 2 3 4 5. ஓகே, 5 வரணும். அதே போல் தான் 1 2 3 4 5 இ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏல இ இருந்திருக்கணும். இங்கே ஆப்ஷன் ஏங்கிறத மட்டும் கட் பண்ணியிருக்காங்க, ஈங்கிறத மறந்தாச்சு. ஓகே, அப்போது ஆப்ஷன் இ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அது 10ன்னு வரக்கூடியது இ. ஸோ அதான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்படி கொஞ்சம் டைம் எடுக்கிற அளவுக்கு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது இந்த டயக்ராம் கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க, அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதில் ஆக்சுவலாக இந்த பார்ட்டை நம்ம நல்லா தெளிவாகணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பர்சன்டேஜ் கான்செப்ட்டு, ரேஷியோ கான்செப்ட்டு, அதே போல் டிகிரி அந்த மாதிரி வருது அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே போல் இன்னும் வேறு டிகிரி, நெக்ஸ்ட்டு ஓகே பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி இதிலலாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா பார்த்த செகண்டில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே கொஸ்டினை கவனிங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தார் உணவு, உடை, வாடகை, இதர செலவுகள் மற்றும் சேமிப்புக்கு செலவு செய்வதை குறிப்பிடுகிறது. ரைட். குடும்பத்தின் வருட வருமானம் 60,000 எனில் அவர்கள் சேமிப்பு தொகை என்ன? சரி, இங்கே தொகையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா டிகிரின்னு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு சேமிப்போட டிகிரி என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாத்தையும் கூட்டுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் டிகிரி இருக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும் டிகிரி இல்லை. அப்போ இப்போ பாருங்கள், 372 இருக்கா? 372 நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 6 21 216. இது வர ஒரு 108. இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 4 2 3 324 டிகிரி மொத்தத்துக்கு. அதாவது ஒரு சர்க்கிளில் மொத்தத்துக்கு 360 டிகிரி. அதில் 360 டிகிரியில் 324 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது? 36 இருக்குது. 36 டிகிரி தான் அந்த சேமிப்போட டிகிரி வேல்யூ 36. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மொத்த ஆண்டு வருமானங்கிறத 60,000 சொல்லிட்டாங்கல்ல, மொத்த டிகிரி 360 டிகிரி. அதையும் இந்த 60,000 நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். இதில் இருந்து சேமிப்புக்கான டிகிரி என்ன? 36 டிகிரி. ஸோ அதோட வேல்யூ என்ன? ரொம்ப சிம்பிளானது தான். பாருங்கள், இங்கே 360 டிகிரியில் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் 36. அதே போல் இங்கேயும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. 6,000 தான் அதுக்கான ஆன்சர். ஸோ அந்த பர்சன்டேஜ், ரேஷியோ கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க. இதெல்லாம் ஈஸியாக இந்த கன்வெர்ட் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிளட் ரிலேஷன்லேருந்து இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. இதுக்கு நம்ம பேசிக்கான ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். இப்போ ஏ என்பவர் பியின் சகோதரன். ஆக்சுவலாக சகோதரனா இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது ஏ என்பவர் சகோதரன் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள், சந்ததி அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள். ஓகே, ஸோ சந்ததி, மகன், மகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சந்ததி அப்படின்னா இந்த இது, சகோதரன் சகோதரினா இந்த சிம்பிள், கணவன் மகன்னா இந்த சிம்பிள். இந்த 3 சிம்பிளை தான் நம்ம யூஸ் பண்ணி சார்ட் எப்படி கேள்வி கேட்டாலும் இந்த 3 ரிலேஷனுக்குள்ளே ஏதாவது ஒன்று வரும், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஏ என்பவர் பின்னு சகோதரனா, ஏவும் பியும் சகோதரன், இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். சகோதரன் மென்ஷன் பண்ணனால
நான் வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் நோட் பண்ணிக்கிறேன். அதாவது எப்படின்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணாலும் சரி, பாக்ஸு ரவுண்டுன்னு யூஸ் பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் ஓகே. நான் ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சகோதரன் ப்ளஸ்ஸு, ஜெண்டர் ஆப்போசிட்டாக இருந்தால் மைனஸ்ன்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது சி என்பவர் பியின் மகள். அப்போ சிங்கிறவங்க பியோட மகள். அப்போ இவங்களோட சந்தேகம் தானே சி. அப்போ மகள்ங்கிறனால பியின் மகள்ங்கிறனால இதை மைனஸ் நான் நோட் பண்ணிடுறேன். ஓகே, ஆப்போசிட் ஜெண்டர். அடுத்து டி என்பவர் சியின் மகள். டி சிக்கு வந்து இன்னொரு மகள் இருக்கா, அவங்க யார்? டி, இவங்க ஒரு மகள். இப்போ ஏ என்பவர் டியின் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ என்பவர் டிக்கு என்ன வேணும்? அப்போ பாருங்க, டியோட அம்மா சி. ஓகே, அம்மாவோட அண்ணனா இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம். அதாவது சியோட அப்பாவாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம். ஓகே, யார் வேணா இருக்கலாம். இங்கே வந்து ஜெண்டர் நோட் பண்ணல. அப்போ இங்கே ஒருவேளை டிக்கு வந்து பி தான் வந்து தாத்தா பாட்டி இருப்பாங்க, தாத்தா பாட்டின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அண்ணன் தம்பிகளும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் தாத்தா பாட்டி தான், இவங்களும் தாத்தா பாட்டி கான்செப்ட் தான். அதில் ஜெண்டர் நோட் பண்ணிட்டாங்க, சகோதரன் நோட் பண்ணனால தாத்தா அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஜெண்டர் நோட் பண்ணாதனால நான் தாத்தாவாக இருக்கலாம் அல்லது பாட்டியாக இருக்கலாம்னு சொன்னேன். அதாவது இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களில் இவர் சகோதரன் சொன்னாங்க, இவங்க சகோதரான்னு மென்ஷன் பண்ணாதனால நம்ம இங்கேருந்து யோசிக்கும் போது இவங்க தாத்தாவா அல்லது பாட்டியான்னு தெரியாது. ஆனால் பக்கத்தில் ஒரு உங்களை சகோதரன் மென்ஷன் பண்ணால இப்போ இவங்க இதில் வந்து இந்த பிள்ளை தாத்தா அப்படிங்கிறதான், இவங்க தாத்தா அப்படிங்கிறதான் கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இது அடுத்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். மோனி ஷீலாவின் மகள். ஓகே, அப்போ மோனிங்கிற இருக்காங்க, அவங்க ஷீலாவின் மகள். ஓகேவா? அப்போது ஷீலா இருக்காங்க, அவங்களோட மகள்னால இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நோட் பண்ணி அவங்க மோனிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேவா? மோனிங்கிறவங்க ஷீலாவோட மகள். அடுத்து ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. ஓகேவா? அப்போது அந்த என் மனைவின்னு மென்ஷன் பண்ணார்ல, ஸோ அவங்க மனைவியோட, ஓகேவா, மனைவியோட சகோதரனின் மனைவி தானே. அப்போது மனைவிக்கு வந்து ஒரு சகோதரன் இருக்காங்க, அந்த சகோதரனுக்கு தான் இவங்க மனைவி ஷீலாங்கிறவங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், மோனி என் மனைவிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இப்போ இங்கிலீஷ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சகோதரனோட மக தான் வந்து மோனி, சகோதரனோட மக தான் மோனி. அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சகோதரனோட பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதரியோட பிள்ளைகளாக இருக்கட்டும், இதில் அந்த நீஸ் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ மருமகள் நோட் பண்ணுவாங்கள்ல. இப்போ இங்கே மோனிங்கிறவங்க லேடிஸுங்கிறனால அதை நம்ம மருமகள் அப்படின்னு நோட் பண்ணுறோம். இன்கேஸ் மகனாக இருந்தால் மருமகன் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதிலே பிளட் ரிலேஷன்லேயே நம்ம தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கோம், அதையும் பார்க்குறவங்க தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கான்செப்டில், டைரக்ஷன் கொஸ்டினில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். மொத்தம் வந்து நீங்கள் 8 டைரக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் மெயினாக 4 டைரக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணோம். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து 4 டைரக்ஷன் அப்படின்னா இந்த கிராஸாக வரக்கூடியது, இது நார்த் ஈஸ்ட்டு, இது சவுத் ஈஸ்ட்டு, இது சவுத் வெஸ்ட்டு, இது நார்த் வெஸ்ட்டு, இந்த 4. ஓகே, அவன் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற அப்படி. அது போக நீங்கள் லெஃப்ட் ரைட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கணும். அது என்ன லெஃப்ட் ரைட் அப்படின்னா, இப்போ ஈஸ்ட் சைடு இருக்கா, இந்த டைரக்ஷனை நோக்கி போகிறாங்க அப்படின்னா இதுதான் லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகே, அதே போல் மேலே நார்த் சைடு நோக்கி போகிறாங்க அப்படின்னா இதுதான் லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகே, அதே இந்த சைடு போகிறாங்க அப்படின்னா இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேவா? கீழே நார்த்து சவுத் சைடு போகிறாங்க அப்படின்னா இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே இதில் தான் வந்து இதையும் நீங்கள் புரிஞ்சுருக்கணும். ஓகேவா? இந்த ட்ரிக்கு தெரிஞ்சது அப்படின்னாவே போதும், அவங்க கேட்குற கேள்விக்கு அப்படியே வரிசைக்க அவங்க கேட்கக்கூடிய டைரக்ஷன் படி நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ பக்கத்தில் நீங்கள் இந்த இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? இதில் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு பறவை மேற்கு திசை நோக்கி 20 மீட்டர் பறந்தது. இப்போ இது வெஸ்ட், அதாவது ஈஸ்ட்டு, இதுதான் வெஸ்ட்டு.
அப்போ மேற்கு திசை நோக்கி தானே. ஸோ மேற்கு திசை அப்படின்னா இந்த மாதிரி இதில் 20 மீட்டர் போயிருக்கு. ஓகே, இது வெஸ்ட் டைரக்ஷன். அடுத்து வலதுபுறம் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்களா? இப்போ இந்த சைடு போனாங்க அப்படின்னா இது லெஃப்ட்டு, இது ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதில் வலதுபுறம்னா இந்த சைடு, வலதுபுறம் திரும்பி 100 மீட்டர். அப்போ இந்த மாதிரி 100 மீட்டர் நான் நோட் பண்ணிட்டேன். ஓகேவா? 100 மீட்டர் இதுதான் வலதுபுறம். இப்போ இந்த வலதுபுறம் போயிட்டு இருந்ததில் எது லெஃப்ட் எது ரைட்டு? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இப்போ பின்னர் என்ன பண்ணுறாங்க? 100 மீட்டர் பறக்கிறது. பின்னர் கிழக்கே திரும்பி, அப்போ கிழக்கே திரும்பி அப்படின்னா ரைட் சைடு தான், இதுதான் கிழக்கு சைடு. இந்த சைடு திரும்பி 300 மீட்டர் போதா? ஸோ அப்போ 300 மீட்டர் அப்படிங்கிறத இங்கே நான் நோட் பண்ணிடுறேன். 300 மீட்டர் போகுது அப்படிங்கிறது. பின் திரும்பி தெற்கு திசையில் 100 மீட்டர் பறக்கிறது. அப்போ இந்த டைரக்ஷனில் போகும்போது தெற்கு திசை என்ன அப்படின்னா கீழ் நோக்கி. இப்போ கீழ் நோக்கி வரும்போது எத்தனை போகுது? திரும்பி தெற்கு திசை திரும்பி 100 மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நீங்கள் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் போகுது. அடுத்து தெற்கு திசை அப்படின்னா கீழ் நோக்கி வருது, 100 மீட்டர் பறக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது போக ஆரம்ப புள்ளியிலிருந்து பறவை எவ்வளவு தூரத்தில் உள்ளது. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஆக்சுவலாக இங்கே 100 அப்படிங்கிற போது இங்கேயும் 100 தானே. அப்போ கரெக்டாக ஈக்குவலாக இதோட தான், இதுலேயே தான் முடியணும். ஓகேவா? ஆரம்ப திசை இதுதான் ஸ்டார்டிங்கு. இப்போ எண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னா மேலே இருக்கிறத கவனிக்கணும். இங்கே 200 மீட்டர், இங்கே பார்த்தா 300 மீட்டர். அப்போ இதுக்கு வித்தியாசம் என்ன? 100 மீட்டர்னு இருக்குமா? அப்போது அந்த 100 மீட்டர் தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ஈஸியாக இந்த இது அந்த எந்த டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே போதும், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லையும் நம்ம ஒரு சில பேசிக்கான ஒரே ட்ரிக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த கண்டிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தேன். ஒரு வகுப்பில் ரோகன் மேலிருந்து 7வது தரத்திலும் கீழிருந்து 26வது, இப்போ 7வது தரம் எங்கேருந்து? மேலிருந்து. ஓகேவா? அடுத்து கீழிருந்து 26வது தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்? லெஃப்ட் ரைட் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இடது வலது அப்படின்னா L+R டோட்டல் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். அதே போல் டாப் பாட்டம் மேல் கீழ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டாப்பு ப்ளஸ் பாட்டம் இது என்ன ஆகும்? டோட்டல் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம்? டாப் ப்ளஸ் பாட்டம் எடுத்துக்கலாமா? ஒரே ஆளோட பொசிஷன் தான் நோட் பண்ணணும். ஒரே ஆளோட பொசிஷன் டாப்பில் என்ன, பாட்டமில் என்ன. இப்போ இங்கே ஒரே ஆள் ரோகன் தான். டாப்ல இருந்து எத்தனை? 7வது பொசிஷன், 7 நோட் பண்ணிருங்க. பாட்டம்ல இருந்து எத்தனை? 26வது பொசிஷன், 26 நோட் பண்ணிக்கோங்க. இது டோட்டல் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ தான் கிடைக்கும். டோட்டல் ப்ளஸ் 1ன்னு தான் கிடைக்கும். ஈக்குவல் பண்ணியாச்சுன்னா 7 + 26 33. 33 - 1 இதுதான் டோட்டலோட வேல்யூ. ஏன்னா +1 இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 32 தான் டோட்டல். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த ஒரு கொஸ்டின் நல்லா இந்த கண்டிஷன் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காலண்டர் சம்மு, கிளாக் சம்மு இப்பெல்லாம் வரும். காலண்டர் பாருங்கள். 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1 வியாழக்கிழமைனா 2010ஆம் ஆண்டு ஜனவரி என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது 2009. இது என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ண அப்படின்னா 2009 அப்படிங்கிறது சாதாரண வருஷம் தான். ஓகேவா? சாதாரண வருஷத்துக்கு அடுத்த வருஷம் 2010 இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து. இப்போ 2009 வியாழக்கிழமைனா 2010 அடுத்த கிழமையே வரும், வெள்ளின்னு வரும். ஓகேவா? அடுத்து 2011 ஒரு வேளை இருந்தது அப்படின்னா, அதாவது அடுத்து 2011 இருந்தால் இதுவும் சாதாரண வருஷனால அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும், சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 2012 இதுவும் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். சார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீப் ஆண்டுக்கு அடுத்து. இப்போ 2012 லீப் வருஷம், ஆனால் லாஸ்ட்டில் 12ங்கிற 4 டிவைட் ஆகுங்க. டிவைட் பண்ணால் முழுசாக டிவைட் ஆகும். லீப் ஆண்டுக்கு அடுத்த வருஷம் 2013ன்னு இருக்கிற என்னன்னா 2 நாள் தள்ளி போகும். இது ஒரு நாள் அடுத்தடுத்த நாள் வருதுல்ல, இதில் பார்த்தீங்கன்னா 2 நாள் தள்ளி போகும். அப்போது 2012 ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 2013 ஒரு நாள் விட்டு திங்கக்கிழமை விட்டு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஓகே, இதை புரிஞ்சுட்டாவே போதும். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டானதான். ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த கிழமையாக இருக்காது. மொத்தம் 3 கிழமையாக இருக்காது. எந்த நூற்றாண்டு வேணால் எடுத்துக்கோங்க, 3 கிழமையில் வரவே வராது. என்ன அப்படின்னா செவ்வாய் ஒரு நாள் விட்டு
வியாழன், இன்னொரு நாள் விட்டு சனி. இந்த 3 நாளில் இருக்கவே இருக்காது. அப்போ ஆப்ஷனில் இந்த 3 நாளில் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, செவ்வாய்க்கிழமை. அப்போது நூற்றாண்டு செவ்வாய்க்கிழமை இருக்காது. புரிஞ்சா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். 2009ஆம் ஆண்டு நாட்காட்டி எந்த ஆண்டின் நாட்காட்டிக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஆண்டு அடுத்த எந்த ஆண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டாவே போதும், ஈஸியாக எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நெட்டாண்டு, இப்போ ஒருவேளை 2008ன்னு இருந்து 2008 நெட்டாண்டு தான். அடுத்தது இதே ஆண்டு காண்ற மாதிரியே எந்த ஆண்டு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 28 வருஷத்துக்கு கழிச்சு தான் சமமாக இருக்கும். ஓகே, அப்போ 28 அப்படின்னா இதை ரெண்டையும் கூட்டுங்க, உங்களுக்கு 2036ன்னு இருக்கும். ஓகேவா? அதே இது இப்போது நெட்டாண்டு ப்ளஸ் 1ங்கிற கண்டிஷனில் இப்போ அந்த வருஷம் தான் இங்கே வந்திருக்கு. என்ன அப்படின்னா 2009. 2009ங்கிறது எப்பயுமே எந்த வருஷம் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ள நெட்டாண்டுக்கு எவ்வளோ வருஷம் தள்ளி இருக்குது அதுதான் பார்க்கணும். இப்போ 2009ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2008ங்கிறது லீப் வருஷம், அதுக்கு அடுத்து 1 தானே. அப்போ நெட்டாண்டு ப்ளஸ் 1ங்கிற கண்டிஷனுக்கு 6 வருஷம் தள்ளி வர வருஷம் தான் சேமாக இருக்கும். அப்போ 2009 + 6 2015. இவங்க கேட்ட கேள்விக்கு 2015 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? 2010 அதுக்கப்புறம் எந்த வருஷம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நெட்டாண்டு என்ன, இதுக்கு முன்னாடி உள்ளதான் கவனிக்கணும். 2008லேருந்து ஒரு +2 தானே. அப்போ இந்த மாதிரி நெட்டாண்டுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 2 வருஷம் கழித்து வர வருஷத்தை அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா 11 வருஷம் தள்ளி போகும். அதுதான் சேமாக இருக்கும். எத்தனை வரும்? 2021ங்கிறது தான் 2010க்கு சேமாக வருது. இதே போல் நெட்டாண்டுக்கு 3 வருஷம் தள்ளி இருந்தாலும் என்ன 2011 இருந்தாலும் அதுவும் 11 வருஷம் தள்ளி வர வருஷமும் தான் உங்களுக்கு சேமாக இருக்கும். என்ன வரும்? 2022. இதெல்லாம் சேமாக இருக்கும். புரிஞ்சா? இந்த கண்டிஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போதும் இந்த மாதிரி கொஸ்டின் எது கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடிகாரத்தில் மணி காட்டும் முள்ளின் கோணம் 12 மணி என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. கோணம் அப்படிங்கிற கான்செப்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ 3 மணி அப்படின்னா இது 90 டிகிரி, 3 மணினா இது 90 டிகிரி. அதே இது 6 மணி அப்படின்னா 180 டிகிரி. அதே இது இங்கே 9 மணின்னு இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது ஒரு 270 டிகிரி இருக்கும். ஒவ்வொன்றா அப்படியே 9 90 பிரிச்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த 12 மணிக்கு என்ன அப்படின்னா 0 டிகிரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். ஒரு முழு டிகிரி அளவு இருந்துச்சுன்னா முழு சுற்றாக இருந்தால் 360 டிகிரியாகவும் எடுத்துக்கலாம். அப்போ 2 கண்டிஷன் இருக்கும். அப்போது இங்கே 360 டிகிரி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஒருவேளை 0 டிகிரி கொடுத்துருந்தாலும் இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இது ஸ்டாண்டர்டானது என்ன? ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்று கொண்டு இணையும் கேட்டிருக்காங்க. 22 தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதை நம்ம தெளிவாகவே ஒரு ஷார்ட் கொஸ்டின்ல நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கண்ணாடி பிம்பம் கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க. இப்போ ஸ்டெல் அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்ணாடி பிம்பத்தில் எல்லாம் பார்க்கும்போது இப்போ எல் எப்படி மாறும்? இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 லெட்டர் இருக்கிற பொசிஷனில் எல் இருக்க பொசிஷன்லேயே ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படியே தான் இருக்கும், டி இப்படியே தான் தெரியும் கண்ணாடி பிம்பத்துலையும், எஸ் மட்டும்தான். இப்போ எஸ் இப்படி இருந்துச்சுன்னா கண்ணாடி பிம்பத்தில் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சேஞ்சஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் கான்செப்டில் இப்படிலாம் கொஸ்டின்னா ரொம்ப சிம்பிளானதான். இங்கே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு வெளியில் சர்க்கிள் இருக்குது. அடுத்தது என்ன ஆயிடுச்சு? வெளியில் இந்த சர்க்கிள் உள்ளே போயிடுச்சு, உள்ளே இருந்த ட்ரையாங்கிள் வெளியில் வந்துருச்சு. அதே போல் தான் இங்கேயும். இப்போ இங்கே டைமண்ட் இருக்குது, அப்போது வெளியில் டைமண்ட் வந்துடும், வெளியில் இருக்க ரெக்டாங்கிள் உள்ளே போயிடும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி டயக்ராமை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இது மாதிரி ட்ரையாங்கிள் கவுண்டிங் கான்செப்டில் இருக்கும். இதுவும் சூப்பரான ட்ரிக்லலாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படி ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் நீங்கள் நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவலாக 2ஆக பிரிச்சுட்டாங்க. அப்போ என்னென்ன ஷேப் இருக்குது? அதாவது 1 2 3 கேப் இருக்கா? அதே போல் இந்த சைடும் நீங்கள் கவனிச்சா 2ஆக பிரிச்சுருப்பாங்க. அப்போ 1 2 3 2ஆக பிரித்தா 3 பாகம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ ஈக்குவலாக 3 பாகம் பிரிச்சுட்டாங்களா?
3ஓட கியூப் தான். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த 3 கியூப் பண்ணால் ஆன்சர். 3 கியூப் பண்ணால் 27. ஸோ 27 ட்ரையாங்கிள் தான் இருக்குது. ஓகேவா? அதே இது இந்த மாதிரி ஸ்டார் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ எத்தனை இடத்துல வந்து கட்டாதுன்னு பாருங்கள். 1 2 இங்கே கூட கட்டாகுதா 3, இங்கே கட்டாகுதா 4, அதே போல் இங்கே கட்டாகுது 5 கட்டாகுதா. ஸோ 5 நீங்கள் டபுள் பண்ணால் இந்த மாதிரி கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிரும் 10. ஸோ ஆப்ஷன் டி 10 தான் இருக்கான சரியான ஆன்சர். ஓகே, நம்ம நிறையா சேவ் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இந்த மாதிரி கேள்வி கொடுத்து கேள்வியை கவனிங்க. கீழே உள்ள படங்களில் எந்த எண் அனைத்து வடிவங்களிலும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் எடுத்துக்கிறோம். அதே போல் இது நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம். அப்படி 3லையும் ஜாயிண்ட் ஆகிறது இந்த 2 தான். ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ 2 தான் இருக்கான ஆன்சர். ஸோ இந்த ரீசனிங் கான்செப்டை யார் முழுசாக நீங்கள் கவனிச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக ரீசனிங்கில் என்னென்னலாம் மாடல் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கிளியராக நான் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறையா கற்றுக்கிட்டீங்களா, நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ட்டு. அதே போல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீக்கில் குரூப் 2க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. குரூப் 2 மேக்ஸ் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8940472040. ஜஸ்ட்டு 400 மட்டும்தான். பேசிக் A to Z மொத்தம் 10 பெனிஃபிட் என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் நம்மளோட டீட்டெயிலே நான் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க இதில் நான் லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறையா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பிடிச்சிருந்தா பேட்சில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். மொத்தம் 73 நாள் தான் இருக்கும். அந்த 70 நாளை இப்போ 60 நாள் கிளாஸ் லேர்ன் பண்ணிடுவோம். 10 நாள் ரிவிஷன் கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் 25 out of 25 உங்களால் எடுக்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.